ஹாய், எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். நீங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். திங்கக்கிழமை நாங்கள் என்னென்ன வீட்டில் பண்ணோம், என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. காலையில் 8:30க்கே ஆக்கனை கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு போயாச்சு. ஸ்கூலில் கொடுக்குற சாப்பாடு அவனுக்கு நல்லா பிடிக்கும். அதையும் வாங்கி அவனுக்கு சாப்பிட கொடுத்தாச்சு. சாப்பிட்டுட்டு அவன் எனக்கு பாய் சொல்லி என்னை வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டான். இந்த வீடியோவை 1-2 பேர் பார்க்குறீங்க. பார்க்குற ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் அடுத்த வீடியோ போடணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ஊக்குவிப்பாகவும் அது இருக்கும். ஏன்னா நான் இப்போ தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு எப்படி வீடியோ எடிட் பண்ணணும், எங்கெங்கே பொசிஷன் வச்சு போடணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் எனக்கு இன்னும் தெரியலைங்க. அதனால் இப்போ தான் சின்ன சின்ன யூடியூபர்ஸோட வீடியோ எப்படி மேக் பண்ணணும்னு போட்டிருப்பாங்கல்ல, அதெல்லாம் பார்த்து கற்றுக்கிட்டு தாங்க இந்த வீடியோவே நான் போட்டிருக்கேன். அதனால் பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் கமெண்ட் போடுங்க. ஏதாச்சும் குறைகளோ நிறைகளோ ஏதாச்சும்னாலும் கமெண்ட் போடுங்க. நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நீங்கள் என்னது இப்படி இல்லை, இந்த வீடியோ போடுங்க அந்த மாதிரி சொன்னாலும் அதை நான் எடுத்து வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். எந்த ஒரு பேட் கமெண்ட்டும் எதுவுமே போடாதீங்க, நல்ல கமெண்ட் மட்டும் போடுங்க. ஏன்னா இந்த வீடியோ கூட போடுறதுக்கு எங்கள் வீட்டில் சப்போர்ட் கிடையாது, கஷ்டப்பட்டு போடுறது தான். ஆக்கனை ஸ்கூல்லேருந்து விட்டுட்டு வீட்டுக்கு வந்ததுமே வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகளை பார்ப்பாங்க. அது எல்லா வீட்லேயுமே எல்லா பொண்ணுங்களும் பார்க்கக்கூடியது தான். வீடை க்ளீன் பண்ணி வைக்கிறது, 1-2 பாத்திரங்கள் இருந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி பேசிக்காக என்னென்ன வேலை இருக்கும் வீட்டில் அது எல்லாமே நாமளும் பார்ப்போம் தாங்க. இப்போ வீட்டுக்கு வந்ததுமே எங்கள் ரூமை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ரூமை நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்புறமா ஹாலு, கிச்சனு இது எல்லாமே ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுருவேங்க. அப்புறமா நம்ம சின்னவன் எந்த வேலையுமே செய்ய விட மாட்டான். அவனும் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி கிட்ட வந்து தொந்தரவு பண்ணிட்டு தான் இருப்பான். அதே போல் தான் துணி இருந்துச்சு. முந்தானேத்தையே துவைச்சி மடக்கி வச்சுருந்த துணிகள் கொஞ்சம் நிறைய இருந்துச்சு. அதையும் நம்ம எப்படியாவது மடக்கி வச்சிடலாம்னு சொல்லிட்டு இருந்தால் இவன் நான் எடுத்து தரேன் அப்படிங்கிற பேரில் ஒன்றா எடுத்து கீழே போடுறது, மண்ணோடி மண்ணாக புரட்டி. ஏன்னா இன்னும் எங்கள் வீட்டில் தரை இன்னும் போடலை. ஸோ அந்த சிமெண்ட்டோட சின்ன சின்ன மண் இருக்கும், அதிலெல்லாம் போட்டு துணியை போட்டு உருட்டிட்டு தான் தருவார். அதை வாங்கி தான் நானும் மடக்கி வச்சிட்ருக்கிறேன். அதே நேரத்தில் அவங்க அப்பா வந்துட்டாங்க. அப்பா கூட கொஞ்சம் விளையாடிட்டும் இருந்தான். அவங்க அப்பா விக்ஸ் மிட்டாய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வீட்டில் இருந்துச்சு. அந்த எடுத்து ஓப்பன் பண்ணிகிட்ருக்கவே இவன் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்க, அவரும் சரி கேட்கானேன்னு சொல்லிட்டு இவன்கிட்ட கொடுத்தாங்க வாயில். ஆனால் அது ஒரு மாதிரி எரிக்கும் தெரியுமா, நாக்கில் வச்சதும் சொர்னு பிடிக்கும்ல, அது அவனுக்கு பிடிக்கல. அது அவனுக்கு புதுசாக இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணுறான்ல, அது அவனுக்கு பிடிக்கல. அவன் ரியாக்ஷனே அழுகிற மாதிரி வச்சுட்டான். அதில் வாயிலேருந்து கையில் எடுத்துட்டான். எடுத்து அதை அவங்க அப்பாட்டே கொடுத்துட்டான். திருப்பி அவங்க அப்பா மறுபடியும் சாப்பிட்லான்னு வாயில் கொண்டு போகும்போது திருப்பியும் கேட்பான். அப்போ வேண்டாம்பான். அந்த மாதிரி கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தாங்க, ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க அப்பா அம்மா பையனுமா. என்ன சொல்கிறதுக்கு, அது கொஞ்சம் அந்த டைம் கொஞ்சம் அப்படியே போயிடும். கொஞ்சம் ஜாலியாக பிள்ளைங்க கூட ஸ்பெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா எனக்கு என் மூத்த பையனை விட என் 2வது பையனை இன்னும் கொஞ்சம் கூட பிடிக்கும்னு வைங்களேன். 2 பிள்ளைங்களுமே பிடிக்கும். நம்ம 2 பிள்ளைங்கள்கிட்டையுமே இவனை பிடிக்கும் அவனை பிடிக்கும்னு சொல்லக்கூடாது. ஆனால் அவனை விட இவனை கொஞ்சம் கூட பிடிக்கும். அது ஏன்னு தெரில. ஏன்னா அவன் மூத்தவன் பிறந்தப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் மீன்ஸ் தனியாக இருந்தோம் நானும் ஜாக்கியும். அப்போ அவன் பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு தான் நம்ம வேலை பார்க்க வேண்டியதாக இருக்கும். வீட்டில் சமைக்கிறது, எந்த வேலையாக இருந்தாலும் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஒரு குளிக்க போகணுன்னா கூட நம்ம அடுத்த வீட்டில் பிள்ளைய கொடுத்துட்டு தான் நம்ம போக வேண்டியதாக இருக்கும். எனக்கு பக்கத்து வீட்டிலே 2 பிள்ளைங்க இருந்தாங்க. அவங்க ரொம்ப இவனை அவங்க வீட்டு பிள்ளை மாதிரி நல்ல கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க. ஸோ எனக்கு அப்போ அவனை கேர் பண்ணுறதில்ல, நான் கேர் பண்ணுறது இல்லை அவ்வளவா அவனை. அதனால் அதை விட இவன்கிட்ட நான் ரொம்ப பாசமாக இருக்க காரணம் என்னென்னா இதுதான். இப்போ நாங்கள் எல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கோமா, அப்போ இவன் கூட எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அதிக டைம் இருக்குது. அதனால எனக்கு கொஞ்சம் கூட என் மேலே ஒரு அன்பு கூடுது. அப்புறமா தலையை இப்படி தான் சீவணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட சீவி காட்டிகிட்டு இருந்தான். கடைசியில் கோவம் வந்துச்சு, பேயை தூக்கி வேண்டாம்னு சொல்லிட்டு எறிஞ்சிட்டான். அப்புறமா இவர் பேர் புஜ்ஜி. எங்கள் வீட்டு பிள்ளைங்கெல்லாம் இந்த நாய்க்கு வச்சுருக்க பேர் புஜ்ஜி. இது சாதா தெரு நாய் தாங்க. அப்போ எங்கள் மாமா ஒருத்தங்கிட்ட கேட்டிருந்தாங்க, வீட்டுக்கு ஒரு நாய் வேணும் அப்படின்னு. அப்போ இது சின்ன குட்டியிலே கொண்டு கொடுத்துட்டாங்க. சின்ன குட்டின்னா ரொம்ப பிறந்து ஒரு
1 மாதம் கூட இருந்திருக்காது. அப்படி சின்ன குட்டியிலே கொண்டு கொடுத்துட்டாங்க. அப்போத்துலேருந்து இவர் இங்கே தான் கிடக்காரு. இவருக்கு வெளியெல்லாம் படுத்துட மாட்டார். வீட்டுக்கு மேலே சோஃபாவில் இல்லை கட்டிலில் நல்ல பஞ்சு துணியாக இருக்கணும், அங்கே தான் வந்து படுப்பார். வெளியே போகணுன்னு சொன்னால் கேட்கவே மாட்டார். அப்புறமா எங்கள் வீட்டுக்கு ஃப்ரெண்டில் இப்படி தாங்க இருக்கும். இது முன்ன இருக்கிறது எல்லாமே பொன்னாங்கண்ணி கீரைங்க. நம்ம கண்ணுக்கு ரொம்ப நல்லது. நாங்கள் இது அதுலேருந்து அவ்வளோ கீரை நாங்கள் எடுத்து சாப்பிட்டாச்சு. இன்னுமே அது அவ்வளோ இருக்குது அதில். அதனால எங்கள் அத்தை என்ன பண்ண போகிறாங்க, அந்த மழை பெஞ்சிட்ருக்கிறதுனால தண்ணி எல்லாம் அங்கே இங்கேயுமா கொஞ்சம் எப்படி சொல்ல சகதியாக கிடக்குது. அப்போ அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த கீரையை கொஞ்சம் மாற்றிடலாம், வேண்டாம் ஏன்னா ரொம்ப அதிகமாக வளர்ந்துட்டுருக்கா. அதனால் அதை கொஞ்சம் மாற்றிடலாம். அடுத்து கீழே வேர் இருக்கும்ல, அந்த வேர்லேருந்து திருப்பி க்ரோவாகி வரதை நம்ம அடுத்தடுத்து கறி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே மீன்வேல் நான் இங்கே வந்து என் சின்னவனை ஆட்டி தூங்க வச்சிட்ருக்கிறேன். நான் வந்து ஆராரோன்னு பாட்டு பாடி தாங்க தூங்க வைப்பேன். அதை கேட்டதுமே எங்கள் டாகு ஓடி வந்து என்னை பார்க்கும். பார்த்துட்டு தலையை இப்படி சரிக்கும் அப்படி சரிக்கும். என்னை வந்து கொஞ்சம் பார்த்துட்டே இருக்கும் நான் என்ன பாடுறேன் அப்படிங்கிறது. என்னையும் பார்க்கும், பிள்ளையும் பார்க்கும் அது. அப்புறமா அந்த நாய் ரொம்ப பாசமான நாய்ங்க. என் பிள்ளைய பக்கத்து வீட்டிலேருந்து ஒருத்தவங்க வந்து தூக்குனா அவங்கள கடிக்க போயிடும். அந்த அளவுக்கு ரொம்ப நம்மளை பத்திரமா பார்த்துக்குது இந்த குழந்தைங்களெல்லாம். அதனால குழந்தைங்கள கேட்டுக்குள்ளே போட்டுக்கிட்டு நம்ம வந்து வீட்டுக்குள்ளே இருந்தாலும் இவர் நல்ல பத்திரமா பார்த்துப்பாங்க. பார்த்தீங்களா, வெளியே போய் படுக்கவே மாட்டான், வீட்டுக்குள்ளே தான் படுப்பான். சரி, மூத்தவனை நான் ஸ்கூலுக்கு கொண்டு விடும்போதே ஹோட்டலில் பரோட்டா மேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை பார்த்ததுமே எனக்கு சாப்பிட்ணுன்னு ரொம்ப கிரேவிங்ஸாக இருந்துச்சு. அப்போ நான் ஜாக்கிட்ட சொன்னேன், எனக்கு நீ பரோட்டா சாப்பிட்ணும் போல் இருக்குடே, வாங்கித்தாடே அப்படின்னு. அதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு அவங்க போய் அம்மாவுக்கும் எனக்கும் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அப்போ அத்தைகிட்ட கேட்டேன், அத்தை நான் இப்போ வரல மக்களே, இது வேலை முடியணும், நீ போய் சாப்பிட, நான் எனக்கு வச்சுக்கோ, நான் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி சொன்னேன்ல, அந்த பொன்னாங்கண்ணி கீரை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டாங்க பாருங்கள். இன்னும் அதோட வேர் அடியில் இருக்கிறதெல்லாம் அதுலேருந்து திருப்பி க்ரோவாகி வரும். அதை நம்ம எடுத்து சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்போ நான் சாப்பிட்டுட்டு என்ன செய்யலாம், கொஞ்சம் துணி இருந்துச்சுங்க. நீங்கள் துணியெல்லாம் துவைச்சி போடணுன்னா தண்ணி வந்து நமக்கு வீட்டில் தண்ணி வசதி இல்லை. கிணறு வந்து பழைய வீடு இருந்துச்சு. அப்போ கிணறு இங்கே இருந்துச்சு. இந்த வீடு கட்டும்போது அந்த கிணறை வந்து மூடிட்டாங்க. அப்போ நம்ம என்ன செய்யலாம், தண்ணி வந்து ஆப்போசிட் வீட்டில் தண்ணி கிணறு உண்டுங்க. அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து துணியெல்லாம் துவைச்சி எடுத்து போட்டுட்டேன். நம்ம குடிக்கிறதுக்கு எல்லாமே அந்த தண்ணி தாங்க யூஸ் பண்ணுறது. பைப்பில் வரும், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரும். அதுக்கு வேண்டி காவல் இருந்து எடுத்து இங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் 10 பேர் இருக்கிறோம், நான் அது சொல்லியிருக்கிறேன். 10 பேருக்கும் நம்ம தண்ணி எடுத்து சேவ் பண்ணி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுக்கும்போது நீங்கள் நம்புவீங்களான்னு தெரிலங்க, நாங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 60-70 குடம் கோருவோம். ஒரே நேரத்தில் 60-70 குடம் எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது. அதனால் நாங்கள் என்ன செய்துட்டோம், சரி இனி அப்படி கோரி வைக்க வேண்டாம், நம்ம கிணறு இங்கே தான் ஆப்போசிட்டில் அவங்க வீட்டில் இருக்குல்ல, அவங்க எப்போனாலும் கோர நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. அதனால் நமக்கு தேவைக்கு அங்கேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டோம் இப்போது. அப்போ ஒரு 3 மணி ஆகும்போது யாக்கனை போய் ஜாக்கி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதே நேரம் இந்த மீன் இருந்துச்சு, இதையும் கழுவி மீனை பொரிச்சிடலாம். இதை கறி வச்சுட்ருக்க மடியாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஆட்டுக்கல்ல தானே அரைப்போம். அதனால் இனி அரைச்சி கறி வைக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த மீனை பொரிச்சிட்டு பிளாக் காஃபியும் வச்சுட்டேன். அதே நேரத்தில் பிள்ளைய ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அவனும் வந்த உடனே இருந்து துணியை மாற்றினதும் இருந்து எழுதணும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரே தாட் அவனுக்கு. அவனே ஸ்கெட்ச் எடுத்து அவனே ரஃப் நோட் எடுத்து எல்லாம் எழுதுவான், வரைவான். 4 வயசு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. 3 வயசு முடிஞ்சு 4 வயசு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. மேலே தான் 4 வயசு தொடங்குச்சு. ஆனால் அவன் ட்ராயிங்லாம் அவ்வளோ அழகாக வரைகிறான். ரொம்ப வேறு பிள்ளைங்களை கம்பேர் பண்ணும்போது இவன் கொஞ்சம் எப்படி சொல்ல இன்னோசென்ட்டாக தான் இருக்கான். இன்னும் அடுத்த பிள்ளைங்க அளவுக்கு மெச்சூரிட்டி இன்னும் வரல. ஆனாலும் அவன் வந்து அழகாக வரைவான். எங்கள் அம்மாலாம் எங்களை சின்ன வயசில் போட்டு அடின்னு அடிப்பாங்க, ஏன் படி ஏன் அப்படி விளையாடுற இப்படி விளையாடுற மண்ணில் விளையாடுற படின்னு. ஆனால் என் பையனா இது அப்படிங்கிற அளவுக்கு என் பையன் தான் போக்கில் சமத்தாக இருந்து படிக்கிறாங்க. ஆனால் ஹோம்ஒர்க் எழுத மட்டும் கொஞ்சம் கஷ்டப்படுவார், நம்மக்கிட்ட இருக்கணும். ஆனால் அவங்க உடனே நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு எழுதுனது எல்லாத்தையும் காட்டி தராரு. 1 2 3 ABCன்னு எல்லாமே காட்டி கொடுத்துட்ருக்காரு. அதே நேரத்தில் சின்னவனும் விளையாடிட்டு இருக்கிறான். சரிங்க, இதோட ஈவினிங்கோடு எங்கள் விலாகு முடிஞ்சுது. இனி நாளைக்கு என்னென்ன நடக்குது, என்னென்ன பண்ணுறோம், வீட்டில் என்னென்ன வேலைகள் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன கிளிப்ஸ் எடுத்து போடுறேன். ப்ளீஸ் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.